நமது நவசக்தி ஜோதிட குழுவின் 21வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நிறைவு நாயகனாக நமது நவசக்தி ஜோதிடத்தின் நிறுவன தலைவர் உயர் திரு வேலு சிவா ஐயா அவர்கள், தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சியை நேரலையிலையும் அஸ்வினி பக்தி சேனல் மூலம் உலகெங்கும் கண்டு கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நவசக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக வந்திருந்த குமாரபாளையம் வாஸ்து நிபுணர் அவர்களுக்கும், வாஸ்து ஈஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் திருச்செங்கோடு பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், சத்தியமங்கலத்திலிருந்து வந்திருந்த பொற்குடி மெய்யப்பன் மற்றும் கோவையை சேர்ந்த வினோதினி அவர்களுக்கும், வெப்படை கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், மேலும் பங்கேற்ற அனைத்து சிறப்பு பேச்சாளர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிடமும் கால சூழ்நிலையும் அல்லது கால சூழ்நிலையே ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பு தான். பொதுவாக இந்த ஜோதிடம் முதல்ல எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன நிகழ்வோடு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். இது மன்னர் காலத்தில் மன்னர்களுக்காக பார்க்கப்பட்ட ஒரு வானிலை. அதாவது மன்னர்கள் முதல்ல எதுக்காக இந்த ஜோதிடத்தை பார்த்தாங்க அப்படின்னா பருவ காலத்தை பார்த்தார்கள். ஜோதிடம் அப்படிங்கிறது உருவம் முதல்ல பருவ காலத்தை பார்த்தார்கள் அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சி, ரெண்டாவது அடுத்த நாட்டுக்கு போருக்கு செல்லும் பொழுது, அதாவது போருங்கிறது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுங்கிறது கொஞ்சம் நெஞ்ச தூரம் இல்லை. அப்படி போகும்பொழுது கால சூழ்நிலை எப்படி இருக்கும், மழை புயல் வெப்பம் இந்த மாதிரி தன்மைகளை இருந்தால் அந்த போர் வீரர்கள் நிலை குலைந்து போவார்கள், அந்த சரியான தருணத்தை எட்ட முடியாது. இப்போ நம்மதுக்கு இந்தியாவுக்குள்ள வந்த முகலாயர்கள்லாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி அலெக்சாண்டர் எங்கிருந்து வந்தான், அங்கே பாபிலோனியாவிலிருந்து வந்தவன் தான் அலெக்சாண்டர். அவ்வளவு நாடுகளை கடந்து அவ்வளவு தூரத்தில் வரும்போது அவங்க அந்த பருவகால மாற்றத்தினால அவங்க ஏதாவது துன்பம் அடைஞ்சிட்டா அல்லது இறந்து போயிட்டா அல்லது நோய்வாய்ப்பட்டுட்டா அவங்க அவங்க நினைத்த இலக்கை அடைய முடியாது. அப்படி பருவநிலை மாற்றத்துல தான் அந்த அலெக்சாண்டரிட கூட நோய்வாய்ப்பட்டு இறந்தார். இப்படிமான அனுமானத்துல தான் முதல்ல பருவ காலத்தை அறிந்து கொள்வதற்காக ஜோதிடம் முதல்ல இருந்தது. அந்த பருவ காலத்துல மெயினா இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் தான் பருவ காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தார். அப்படின்னா நமக்கு அயனம் 2, பருவ காலங்கள் 6, மாதங்கள் 12 அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இந்த பருவ காலங்களை சூரியன் புதன் இவங்க 2 பேரோட சேர்ந்து தான் அந்த மானிட்டரி அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பருவ காலங்கள் வந்தது. அப்போ சூரியனோடு புதன் நெருங்குவது அல்லது விலகி செல்வது அல்லது பின்னோக்கி செல்வது அல்லது சமநிலையில் செல்வது, இப்படி அடிப்படையில் தான் அந்த 6 பருவ காலங்களும் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பருவ காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் முதல்ல ஜாதகத்தை அனுப்பிச்சாங்க. அப்போ முதல்ல இந்த புதன் தான் மெயின் கேரக்டர் பருவகாலையில். அப்போ ஒரு மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி தான் முதல்ல. ஒரு கேரக்டர் நல்லா இருந்தால் தான் அந்த அறிவுங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் அவனுடைய வாழ்வினுடைய ஆதாரம் முதல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த புதன் எப்படியெல்லாம் ஆளுமைத்தன்மை செய்கிறார் அப்படிங்கிறது தான் வாழ்வியில் பரிணாம மாற்றம் ஒரு மனிதனுக்கு. ஒரு
இளமையான வயசுல அவனுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கல்வி காலத்துல அந்த புதன் தவறுதலா அல்லது ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால அவனுக்கு காதல் ஏற்படுதுன்னா அதுக்கும் புதன் தான் காரணம். அதுக்கப்புறமா வந்து சேர்க்கை அப்படிங்கிற தத்துவத்துல, இல்லறம் அப்படிங்கிற தத்துவத்திலையும் அந்த 3, 7, 11 அமைப்புல வந்து அதன் புதனுடைய வீடும் அங்க வருது. அதே மாதிரி வாழ்க்கையில கடந்த காலம் எல்லா காலத்திலையும் முடிஞ்சு அவன் நிம்மதியா இருக்கான் அப்படின்னா மோட்சம் அப்படிங்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல அந்த புதன் நிக்கிறார். அப்ப அங்க நீசமா நிக்கிறார். அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப எல்லா இடத்துலயும் இந்த புதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிற்கிறார். அதுக்கு தான் ஒரு மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பேஸா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு வருமானத்தை கூட்டவோ, வருமானம் கம்பல்சரி உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா அந்த வருமானத்தை கூட்டியோ குறைத்தோ கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்ப அந்த அறிவு சார்ந்த விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், எந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்துல இருக்கோம் அப்படிங்கிறத இந்த புதன் தான் சொல்லுவார். அப்ப இந்த புதனை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்க நிறைய புத்தகங்களை படிக்கணும். நல்ல புத்தகங்கள் படிக்கணும்னா ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி புத்தகங்களை நீங்க அறிவு சார்ந்து படிக்கும்போது உங்களுடைய மூளையினுடைய கெப்பாசிட்டி கூடும். அறிவுத்திறன் கூடும்போது உங்களுடைய மூளையினுடைய அதிர்வு, அதாவது அங்குள்ள நியூரான்கள் ஒன்னோட ஒன்று கூடி ஒரு நியூரோபிளாசிட்டி அப்படிங்கிற உருவமைப்பை உருவாக்குது. அப்படி உருவாக்கினதை நீங்க தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு புதன், அதாவது புதன் நீசமாகக்கூடியது, சுக்கிரன் உச்சமாகக்கூடியது, அது வந்து குருவினுடைய வீடு மீன ராசி. எல்லா சிம்பல்களையும் விடையும் மீன ராசியினுடைய சிம்பல் தான் வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களையும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 மீன்களும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் இருக்கும். நீங்கள் கிளாக் வைஸில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மை இயல்பு தன்மையில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ ஆன்டி கிளாக் வைஸாக மாறுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தன்மை முரண்பாடு தன்மையில் வந்துடும். இப்போ உதாரணமாக நீங்கள் கடை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மாட்ட போகிறீங்க, கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகுது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பொருளாதாரத்தை இழக்க போறீங்கன்னு அர்த்தம். இயல்பு நிலையில நீங்க இல்லை. நீங்க ஆசைப்பட்டு தப்பான ஒரு செயலை செஞ்சீங்கன்னா நீங்க இயல்பு நிலையில இல்லை. அதனால நீங்க வந்து நிறைய இழக்க போறீங்க. இழப்பு என்பது உங்களுடைய நெகட்டிவ் தாட்னால வரக்கூடிய செயல். அப்ப ராகு கேதுகள் நம்ம பொதுவா சொல்றோம், அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லாம் வருது இல்லையா? அந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல ராகு கேதுகள் வரும்போது உங்களுடைய நெகட்டிவ் தன்மையை தூண்டக்கூடியதா இருக்கும். அந்த நேரத்துல அந்த நெகட்டிவ் தன்மை உங்களுக்கு ராகு என்ன பண்ணுவாரு, நெகட்டிவ் தன்மையை அதிகமா, அதாவது நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க பிரியாணி அதிகமா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இயல்பு நிலையை தாண்டி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமானது. இப்ப அதிகமானது என்ன பண்ண அப்படின்னா சாப்பிடும்போது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. அது ராகு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, மிக அதீத சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பதான் அதுக்கு பின்னாடி தான் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் யார் வேலை செய்வா, கேது வேலை செய்வார். முதல்ல ராகு ஒரே செயல் தான், விளைவு வெவ்வேறையா இருக்கும். முதல்ல உங்களுக்கு பிரியாணி சாப்பிட ஆசையே இருந்தது, ரொம்ப அதிகமா சாப்பிட்டீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா ஜீரண மண்டலம் வேலை செய்யணும் இல்லையா? இப்ப ஜீரண மண்டலம் சரியா வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்ப அங்க கேது வேலை செய்யறாருன்னு அர்த்தம். இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியும் வேதனையும் இருக்கும். அப்படி நெளிவீங்க, இப்படி பாம்பு நெளிகிற மாதிரி நெளிவீங்க இல்லையா? அந்த நெளிவு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேதுனுடைய தன்மை சுருக்கம். ஏண்டா சாப்பிட்டோம், கம்முன்னு அளவோட சாப்பிட்டுருக்கலாம்ல, இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இல்லை, அடுத்த வாங்கி கொடுத்தான் ஓசு சாப்பாடுன்னு சொல்லி நம்ம நிறைய சாப்பிட்டுட்டுமே, இப்ப அவஸ்தைப்படுறோமே அப்படின்னு மனம் வந்து ரொம்ப
கஷ்டப்படும். அதுக்கப்புறமா நீங்க மருந்து மாத்திரை எதையோ ஒன்றை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிலீஸ் ஆகி நினைக்கிற பாருங்க, அப்பாடா போதுமடா சாமி அப்படின்னு நினைக்கிற பாருங்க, அதுதான் கேது. அப்ப முதல்ல ஒரு செயலுக்கு ரெண்டு பேருமே தான். நீங்க முதல்ல ஒரு விஷயத்துல நிறைய உள்ற போயிருவீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இள வயசு ஒரு 37 38 வயசு நபர் வந்து ஒரு நாளைக்கு வந்து லிக்கர் வந்து 3 குவார்ட்டர் குடிப்பாராம். 3 குவார்ட்டர். அப்போ 3 குவார்ட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் அளவுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு மனிதன் குடிக்கிறான் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது ஆசையினுடைய முதல் விளிம்பு. அதுக்கப்புறமா நாள்பட அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, போதுமடா சாமி, குடித்த வரைக்கும் போதும், நான் இதிலிருந்து வெளியில் வந்துட்டா போதும் அப்படின்னு ஞானம் பிறக்குது. அப்போ நாம் அந்த அந்த லிமிட்டை தாண்டி அதுக்குள்ளேயே இல்லாமல் ரொம்ப நாள் அதை கூட பயணப்படும் போது அந்த ராகு வந்து வேலை செய்யுது. இந்த ராகு அளவு கடந்த ஆசையை தூண்டி விட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, அந்த ஆசையிலிருந்து விலகிறதுக்கான ஒரு வழியை சொல்லுது. அப்போ அந்த அனுபவம், அதனால எந்த பயனும் இருக்கா? ஒரு பயனும் கிடையாது. ஆனால் மறுபடியும் அவன் குடிப்பானா? குடிக்க மாட்டான். அதனால இந்த அனுபவத்தை சொல்லக்கூடியது ரெண்டும். ராகு வந்து ஆசையை தூண்டி விட்டு அதன் மூலியமா அவன் போகத்தை அனுபவித்து கடைசீட்டில் அதுக்கு இடையில வந்து படாத அவஸ்தைகளை பட்டு அதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு ஞானம் கிடைக்குது பாருங்க, அதுதான் கேது. ஆனா அந்த கேதுனால அந்த ஞானத்தினால ஏதாச்சும் புரோஜனம் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. இவனுக்கு எந்த புரோஜனமும் அதனால கிடையாது. ஆனா இதை அடுத்தவங்கிட்ட சொன்னா அடுத்தவனும் ஒத்துக்குப்பானான்னு அவனுக்கு அதை ஒத்துக்க மாட்டான். அப்ப இந்த அனுபவம் என்பது பொருளாதாரம் 1, உடல் சேதம் 2, வாழ்நாளினுடைய அனுபவம், இது எல்லாமே எதுவுமே புரோஜனம் இல்லாத போகுது. இதுதான் வந்து கால சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கிரகம் நம்மளுக்கு ஏற்படுத்தும் பொழுது ஒருத்தர் யாரு சொன்னா எதை சொன்னாலும் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சூழ்நிலையை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது. இந்த ஜோதிட நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஜாதகங்கள் ஜோதிடருக்கு வரும்போது இப்போ என்கிட்டயே வருது அப்படின்னா நான் இந்த பையனை கூப்பிட்டு நான் சொல்லுவேன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உள்ள நபர் வந்து ஒருத்தர்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தா அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல ஜோதிடம் சொன்னாலும் பலிக்காது. அவங்க அதை வந்து அனுபவித்து தான் தீர்வார்கள். அதுக்கப்புறமா வந்து அவங்க நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்க வருவாங்களா அப்படின்னா பார்க்கவும் வரமாட்டாங்க. அந்த கால சூழ்நிலை அவங்களுக்கு சரியான முறையில் அமையாத வரைக்கும் நம்மக்கிட்ட பார்க்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து கடன் வாங்குறவங்களும் அப்படிதான். இந்த கடன் வாங்கும்போது தொழில் அமைப்பு யாருக்கிட்டே ஒருத்தர்கிட்ட பார்த்துட்டு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு செஞ்சு வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நிலையில் அவங்க இல்லாமல் வேற ஒரு செயலை யாரோ நண்பர்கள் சொன்னார்கள் அல்லது உறவினர்கள் சொன்னார்கள் அல்லது குடும்பத்தில் உள்ள சொன்னாங்க அப்படின்னு தொழிலில் இருக்கிற முதலீட்டை எடுத்துக்கொண்டு போய் தனிநபர்னுடைய தங்களுடைய சொந்த செலவுக்காக பயன்படுத்தும் போது அங்கே ஒரு பற்றாக்குறை வந்துடும். அப்போ அந்த பற்றாக்குறை தீர்ப்பதற்காக வேறு ஒரு கடனை வாங்கிக்கிட்டு போடுவாங்க. அப்போ அந்த கடனை வாங்கும்போது சில பிரபஞ்ச சூழ்நிலையால் இயற்கையினுடைய சூழ்நிலையால் சில நிகழ்வுகள் நடக்கும்போது இப்போ அடிக்கடி இதெல்லாம் நடக்குது. எங்கே எது நடக்குதுன்னே இப்போ தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்படும் போது அவங்களுடைய பொருளாதார நிலை தடுமாறும். அப்போ இவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஒழுக்கமில்லாத தன்மையினால் ஒரு செயலை வந்து முழுசா மனதறிந்து செயலை முழுவதுமாக அறிந்து கொண்டு குடும்பத்தாரோடு இணைந்து செயல்படாத ஒரு தன்மையில தான் வந்து குடும்பத்தில் முதல்லையும் தொழிலையும் குடும்பத்திலையும் முதல்ல தப்பு நடக்குது. முதல்ல ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்லுவது, அதுக்கப்புறமா வந்து அந்த பொய்களை மிகைப்படுத்தி பெருசாக வந்து செய்யறது. யாருக்கும் தெரியாது, நாம் தானே சம்பாதிக்கிறோம், நாம் தானே கடன் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை வந்து குடும்பத்தாரோட மூடி மறைக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அப்படி செய்யும் பொழுது அவங்களால காப்பாற்றிக்க முடியாது, அவங்க குடும்பத்தையும் அவங்களால காப்பாற்ற முடியாது, அவங்க ஊர்லேயும் உறவுகளிடையே நம்பிக்கை இல்லாத ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திவிடும். இப்படி ஏற்படுத்தும் பொழுது அவங்களால எந்த செயலையும் செய்ய முடியாமல் அவமானம் கேள்விக்குறி போன்ற நிலைமையில
நிற்கிறாங்க. அப்போ முதல்ல ஆசையை தூண்டும் பொழுது நாம் சமாளிக்க முடியவில்லை என்றால், மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், பல சிக்கல்களையும் இன்னல்களையும் அனுபவித்து தீர வேண்டியது நம்மளுடைய விதி பயனாக நம்ம கருதுறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றிக்க முடியும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜோதிடம் உதவும். முதல்ல நான் என்னை மாற்றிக்கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்பது யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஜாதகம் பார்க்கணும். அப்படி இல்லாமல் என் கடனை நான் எப்போ கட்டுவேன் அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக எந்த ஜோதிடரும் கடனை கட்டி தர மாட்டாங்க, பணத்தை வாங்கி தர மாட்டாங்க, லோனை ஏற்பாடு பண்ணி தர மாட்டாங்க. உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையும் உங்களுடைய மனநிலையும் நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டு ஜோதிடர்கிட்ட வந்தால் அவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கருத்துக்களை உங்களோடு ஒப்பிட்டு பார்த்து உங்களால் செய்ய முடியும். அப்படின்னா செஞ்சீங்கன்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். முதல்ல எல்லா ஜோசியர்களும் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆலயத்துக்கு போங்க, அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்னு எல்லா ஜோசியரும் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. முதல்ல எங்கே போனாலும் முதல்ல ஜோதிடர் சொல்லலைன்னா கூட அந்த ஜாதகம் பார்க்க வந்தாங்களே, ஐயா இதுக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயலுக்கான ரெமெடி. ஒரு செயல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெமெடி. இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ரெமெடி சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ ஒரு செயல் செய்ததுக்கு பின்னாடி அப்புறமா அவங்களுடைய மனநிலை சரியா இருந்து அப்போ கேட்கும்பொழுது அந்த ரெமெடியை நம்ம கண்டிப்பாக சொன்னால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அது வாழ்க்கையில் நல்ல விதமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். ரெண்டாவது, ஆலய வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா நமக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவது. அப்போ நீ நல்லவனாக இருந்தால் தான் இறைவன்கிட்ட நீ தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நீ உன்னுடைய சுயநலத்துக்காக சந்தோஷத்துக்காக நீ ஆண்டவன்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலம் ஆண்டவன் உனக்கு வழிகாட்ட மாட்டார் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவனுடைய குணாதிசயங்களையும் அவருடைய அந்த ஆலயத்தினுடைய எந்த ஆலயத்துக்கு சொல்கிறாங்களோ அந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஆலயம் வந்திருக்குது, கட்டப்பட்டு இருக்குதுன்னா அது ஏதோ ஒரு காரண சூழ்நிலையில் கட்டப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஜோதிடரும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, போகிறவங்களும் அந்த வழிபாட்டு தலத்திற்கு போகிறவங்களும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் வழிபாட்டு தலத்திற்கு இறைவனுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது முதல்ல உங்களை உடலாலும் மனதாலும் இறைவனை வருத்தி கொள்ள வேண்டும். இதுதான் முதல்ல உங்களுக்கு பழிக்கும். அல்லது இறைவனுடைய நாமங்களை துதிகளை முதல்ல உங்களுக்கு மனப்பாடமாக சொல்ல தெரியணும். ராகு கேதுகள்னா என்ன அப்படின்னா, ராகு என்பது வாயு, கேது என்பது ஞானம், இசை. இதில் முதல்ல நீங்கள் ராகு கேதுகளினுடைய அமைப்பில் உங்களுக்கு பாசிட்டிவ் தன்மை வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன முதல்ல பக்தி பாடல்களை பாட கற்றுக்காங்க, மனப்பாடம் செய்ய கற்றுக்காங்க. அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தன்மை மாறும். முதல்ல நீங்கள் பணக்கார ஏழைங்கிறதெல்லாம் விட்டுருங்க, உங்களுடைய மனசில் பாசிட்டிவ் தன்மை முதல்ல உருவாகும். அந்த பாசிட்டிவ் தன்மை உருவாச்சுன்னா எல்லா நல்ல பழக்கங்களும் உங்களை சேரும். தானாக உங்களை நல்ல பழக்க வழக்கங்கள் சேரும். அதாவது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு கடை வாங்கிட்டான், கொஞ்சம் எளிமையான சூழ்நிலையில் இருக்கிறான். அதே சமயத்தில் குடும்பம் வறுமையாக இருந்தாலும் ஓரளவு அவனை ஜீவனாதான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் தொல்லையாக இருக்குதுன்னு வச்சுக்காங்க. சப்போஸ் அவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போயிட்டான்னு வச்சுக்காங்க. ஒரு 48 நாள் ஒரு 45 நாள் அவர் ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு மலைக்கு போகிறதாவ அவர் மாலை போட்டார்னா அவன் எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும் கடங்காரனே வந்தாலும் சாமி எப்போ கடன் தருவீங்கன்னு தான் கேட்பான். சாதாரண நிலைமையில் அவன் இருக்கும்போது அவனை மரியாதை குறைவாக கூட பேசலாம், ஏக வசனத்தை கூட திட்டலாம். ஆனால் மாலை போட்டதுக்கப்புறம் அந்த கடன் கொடுத்த நபர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தம்பின்னு கூட கூப்பிட்ட மாட்டாரு, ஐயன்னு கூட கூப்பிட்ட மாட்டார். சாமி எப்போ கடன் தருவீங்க, நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொடுத்து போனா பரவாயில்ல, மலைக்கு போயிட்டு தரீங்களா இல்லை முன்னாடியே தரீங்களா அப்படின்னு பணிவாக கேட்பாரு. அப்போ நீங்கள் போட்டிருக்கிற நீங்கள் அதை வேஷமாக நினைக்கிறீங்களா பக்தியாக நினைக்கிறீங்களா? வேஷமாக நினச்சா அது பாதுகாப்பு இல்லை. ஆனால் பக்தியாக நினைக்கிறான் எதிராளி, பக்தியாக நினைக்கிறான். நீங்கள் போட்டிருக்கிறது வேஷம், நீங்கள் போட்டிருக்கிறது வேஷம், எதிராளி பக்தியாக நினைக்கிறான். நீங்கள் கடன் கொடுக்கலனாலும் அவனுக்கு அந்த மாதிரி கேட்கறது மூலிமா அவனுக்கு வேற ஒரு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அந்த மாலையை போட்டுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு
அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்குல்ல, வீட்டில் எல்லாருமே வந்து சாமி வந்துட்டாரா, சாமி குடிச்சிட்டாரா, சாமி சாப்பிட்டுட்டாரா, ஒரு ஆசாமியை சாமியினுடைய நிலைக்கு நீங்க 48 நாளில் இருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை கிடைக்குது. அந்த மதிப்பு மரியாதையை நீங்க வாழ்நாள் பூரா தொடரணும்னு ஏன் நினைக்கல? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? பாசிட்டிவ் தன்மையிலிருந்து நெகட்டிவ் தன்மைக்கு மாறிடுறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஏக வசனத்தில் குடும்பத்துல பேசும்பொழுது உங்களுக்கு மரியாதை இல்லாத போகும், எதிராளியும் உங்களுக்கு மரியாதை இல்லாத பேசுவான். பீடி சிகரெட்டு குடிக்கிறது, லகரி வஸ்துக்களை பயன்படுத்தும் போது ஊர்ல உள்ள மக்கள்லாம் உங்களை வந்து மரியாதை இல்லாம நினைக்கிறேன். அப்ப நீங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை சாமி என்று கும்பிடும்போது, நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும்போது நீங்க சராசரி மனிதனாக கூட இல்லை அப்படிங்கிறது அந்த சமுதாயம் உங்களுக்கு உணர்த்துது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இயல்பு நிலையை விட்டு ஒரு படி உயரும் தன்மை. இதுல இன்னொன்று அப்படின்னா, கொடுக்கும் தன்மை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இறைவனுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள தான் புண்ணியவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு நிறைவேற்றி அல்லது ஒரு பரிகாரம்னு வச்சுக்காங்க, ஒரு ஆலயத்தில் போய் பிரசாதம் கொடுத்துட்டு அவரும் வந்து அவர் கையாலே எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஒரு ஏழ்மை நிலையில் இருந்த நபர் வந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போகும்போது அவர் சொல்றாரு, யாரோ ஒரு ஆளு வந்து ஏதோ வேண்டுதல் வச்சிருக்கான், அதனால வந்து தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு ஒரு சாதாரண நிலையை போல கடந்து போறார் அந்த ஐயர் சொல்றாரு. ஆனா இதுவே வந்து யாருமே அவர் யாருன்னே ஒரு தெரியாத நபர் வந்து அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு, ஐயா என் பேர்ல ஒரு பூஜையை பண்ணி எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எல்லாத்துக்குமே வந்து உணவு தானம் பண்ணுங்க, அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து அந்த நபர் வந்து அந்த ஏழ்மையில் இருக்கிற நபர் வந்து அந்த கோயில் குருக்களிடம் வந்து, ஐயா இன்னைக்கு யாரு உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. யாரோ ஒரு புண்ணியமா, பேர் கூட சொல்லலப்பா, அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாரு, இந்த மாதிரி இவ்வளவுக்கு செஞ்சு எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. முன்ன பின்ன ஒரு தெரியாத ஆளை வந்து புண்ணியவான்னு சொல்றான். ஆனா நேர்ல ஒருத்தன் வந்து கொடுத்து இழுட்டு போனா யாரோ ஒரு ஆளு அப்படின்னு சொல்றான். அப்ப புண்ணியம் எங்க இருக்கு? ரெண்டு இடத்துலயும் புண்ணியம் இருக்கு. ஆனா நேரடி புண்ணியம் இருக்கு. முன்ன பின்ன தெரியாம ஒரு ஆள் கொடுக்குறான் பாருங்க, அவருக்கு தான் புண்ணியவான்கிற பேர் கிடைக்குது. அவ புண்ணியம் செய்யும் போது கூட வந்து நீங்க யாரு என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அக்கௌண்ட்ல தானா வந்து புண்ணியம் சேரும் அப்படின்னு இறைவன் சொல்றாரு. அதே போல வந்து நம்ம ஔவையார்கிட்ட நீங்க பாருங்க, அந்த திருவிளையாடல்ல வந்து அந்த பாடல் வரும், பெரியது எது அப்படின்னு முருகப்பெருமான் வந்து ஔவையார்கிட்ட கேட்பார். பெரியது கேட்கும் பெரிவடிவேலா அப்படின்னு சொல்லி, பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படிம்பாங்க. முதல்ல இந்த உலகம் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை படைத்த பிரம்மா பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட பெரிது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாவையே படைத்த பெருமாள் தான் பெரியவங்க அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. சரி, அதை விடுத்துட்டு இப்போ பெருமாளுக்கு அடுத்தது யார் பெரியவர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடல் தான் பெரியது அப்படின்னு சொல்றாரு. அந்த கடலை விட பெரியது அப்படின்னு எதுன்னு கேட்கும்பொழுது அந்த குறுமணியை வந்து அகத்தியரே வந்து அந்த கமண்டலத்துக்குள்ள கடல் நீரை அலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் பெரியது அப்படின்னு சொல்லும்போது, அந்த விட அந்த கமண்டலங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணால் செய்யப்பட்டது, அது அந்த பூமி தான் பெரிது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பூமி பெரிது, அதை விட பெரிது எதுன்னு கேட்கும் பொழுது அந்த பூமியில வந்து தாங்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பங்கள் தான். சர்ப்பம் தான் வந்து இந்த பூமியை தாங்குதாக ஔவையாரே சொல்றாங்க. அது இன்னொரு கதையிலையும் வந்திருக்கு. அப்போ பூமி அந்த சர்ப்பம் தான் தாங்குது. அந்த சர்ப்பத்தை விட எது பெரியுது அப்படின்னா அந்த சர்ப்பத்தையே கையில மோதிரமா அணிந்துக்கக்கூடிய அம்பாள். அம்பாள் தான் பெரியவ. அந்த அம்பாளோட பெரியவ யாருன்னா அந்த அம்பாளுக்கு ஒரு பாகம் கொடுத்தவர் ஈஸ்வரன். அதனால ஈசன் தான் பெரியவர் அப்படிங்கிறது. அப்ப ஈசனை விட பெரியவர் யாருன்னு கேட்கும் பொழுது அடியாருக்கு தொண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈசனுடைய தொண்டர்கள் தான் வந்து மிகவும் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த இந்த பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதிய அந்த புராணத்துல, பெரிய புராணத்துல வந்து அந்த ஒவ்வொரு அடியார்களினுடைய வரலாறுகள் இருக்கும். அந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்களாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும்
தன்னுடைய நிலையிலிருந்து யாரும் மாறுபடாம தன்னுடைய வேலைகளை செவ்வனே செய்து கொண்டு இப்போ சின்னதாக ஒரு உங்களுக்கு வந்து நான் ஒரு கதையை சொல்லி ஒரு விளக்கம் சொல்லி அதிலிருந்து நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். முதல்ல சிறுகுறுப்பு தொண்டன்னு ஒருத்தர், இது உங்களுக்கு திரைப்படத்திலையும் வந்திருக்கு, சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிறார். சிறுகுறுப்பு தொண்டன் அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, துணிகளை வந்து வெளுப்பது, அதாவது அழுக்கு துணிகளை வெளுப்பது அவருடைய தொழில். ஆனால் அதுலேயும் ஒரு நேர்மை கடைபிடிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது முதல்ல ஒரு சிவனடியாரனுடைய துணிகளை ஆடைகளை வந்து துவைத்து விட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற அந்த ஊர் துணியெல்லாம் துவைப்பது என்று அவர் வந்து வாழ்நாள் பூரா அவள் ஒரு நெறிமுறையை கடைபிடித்து வருகிறார். அப்படி வருகின்ற வேளையில் ஒரு நாள் பொழுது போயிடுச்சு, ஒரு சிவனடியாரும் கிடைக்கல. ரொம்ப மனவருத்தோடு உட்காந்துருக்காங்க. அவருடைய சக தோழர்கள்லாம் வந்து இன்னைக்கு யாரும் கிடைக்கல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மாலை நேரம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து யாரும் வரல. அப்போ தான் ஒரு சிவனடியார் வர்றாரு. அவரை பார்த்ததையும் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஐயா, அந்த சிவனடியார்கிட்ட போய் நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய நெறிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஐயா, நீங்கள் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு துவைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நேரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் முடியாது, நான் இருட்டு ஆகி போகும்போது நான் வேறு ஊருக்கு போகணும், ஆற்ற கடந்து போகணும் அப்படின்னு நிறையா சொல்கிறாரு. இல்லைங்கய்யா, நான் உங்களுக்கு துவைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அவர் துவைக்கும் போது என்ன அப்படின்னா, அந்த துவைக்கிற சமயத்தில் வந்து மழையும் புயலும் வந்துடுது. அந்த துணியை அடித்த வேகத்தில் எல்லாமே கிழிஞ்சு போயிடுது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சிவனடியார் வராரு. இவர் அதுக்கு முன்னாடியே புலம்புறாரு, நான் எப்படி இந்த துணியை கொடுப்பேன், எல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாரு, உணர்ச்சி வசப்படுறாரு, சத்தம் போடுறாரு. ஒன்றும் பண்ண முடியல. சிவனடியாரும் வந்து கேட்குறாரு. அவர் பாதகா பிராந்தகா அப்படி இப்படின்லாம் ஏக வசத்தில் பேசுகிறாரு. என்னுடைய ஆடை எப்படி பண்ணிட்டு என்னென்ன பண்ணுவோம் அப்படி. ஐயோ, இது மாதிரி ஒரு நாள் நடந்ததுலேயே இது மாதிரி நடந்து போச்சு. சிவனடியாரனுடைய ஆடைகளை துவைத்த ஒரே காரணத்தில் கிழிஞ்சு போன காரணத்தினால அந்த பழிக்கு நான் ஆளாயிட்டேனே அப்படின்னு அவர் வந்து ஒரு தற்கொலை செய்ய போகிறாரு. அப்போ வந்து சிவனை காட்சி தரார். அப்போ அந்த மாதிரி ஒரு செயலில் கண்ணும் கருத்துமா ஒரு குறிக்கோளும் நோக்கமாக ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் வந்து தப்புக்கள் நடந்தாலும் அதற்கு தெய்வமே வந்து சாட்சி சொல்லும் அப்படிங்கிறது தான் இந்த சிறுகுறுப்பு தொண்டர்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வந்து நெறி பெறலாமல், விதிகளை மீறாமல், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு டிசைனை நம்ம ஏற்படுத்தி கொண்டோமானால், நாம் ஒழுக்க செயலனாக, தர்ம செயலனாக, சத்தியவானாக நாம் இந்த சமுதாயத்தில் நம்மளை வெளிப்படுத்தி கொண்டால் இந்த பிரபஞ்சம், இந்த சமுதாயமும் நமக்கு அல்லது இந்த சமுதாயத்துக்கு நாம் கடமைப்பட்டு நன்றி உணவோடு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு ஜோதிடம் சொல்லுது. ஜோதிடங்கிறது என்னன்னா, ஜோதி நமக்குள்ளேயே ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒளியின் வெளிச்சத்தில் நாம் வாழ்வது தான் ஜோதிடம். நமக்கான ஒரு அமைப்பு இருக்கணும். முதல்ல நாம் ஒரு தீபத்தை ஏற்றணும். அந்த தீபங்கிறது என்னங்கிறத நாம் முடிவு பண்ணி ஏற்றி அந்த தீபத்தின் வழியே நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு ஒரு லைட் எரியுது, இன்னைக்கு ஒரு தீபம் எரியுது, நாளைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ரெண்டுக்கு நடுமத்தில் எதிரில் வாழ்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தீபத்தை ஏற்றணும், அதுலேயே எண்ணமும் மனமும் ஒன்றி உருகி நம்ம வாழ கற்றுக்கணும். அந்த வாழ்க்கை முறை நமக்கு வந்து எந்த வித துன்பத்தையும் கஷ்டத்தையும் தரவே தராது, எந்த தொல்லைகளும் தராது, எந்த கிரகங்களும் நம்மளை அணுகாது. முதல்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து ரொட்டீனாக வாழக்கூடியவன். நம்மளுடைய நீதி நேர்மைகளை அது வந்து சப்போர்ட்டாக இருந்து காப்பாற்றுமே தவிர நமக்கு வந்து தொந்தரவு தராது. சிவனையேன்னு வாழ்வரும் ஒருவனை சிவனையே வந்தும் தொந்தரவு செய்ய மாட்டார், சிவன் தொந்தரவு செய்ய நெருங்க விட மாட்டார். அப்படிதான் ஒரு சிவனுடைய பாடல் இருக்கு. என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான், பொன்னை தருவான் பொருளை தருவான் போதுமென்ற மனத்தை தருவான். அதே போல அடுத்தது ரொம்ப சிறப்பாக சொல்றாரு. பேரை தருவான் புகழையும் தருவான், அதன் பின் போகாமல் இருக்க கற்று தருவான் அப்படின்னு இந்த சிவனுடைய பாடல் சொல்லுது. அப்படி இந்த மாதிரி நல்ல பாடல்களை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, நல்ல திருக்குறளை நல்ல நிறைய மனப்பாடம் பண்ணுங்க, நல்ல நீதி நூல்களை நல்லா படிங்க. அதன் மூலமா வந்து உங்களுடைய மனம் தடுமாறாது. முதல்ல மனம் சஞ்சலப்படாது,
கோபத்தை வந்து நிதானித்து செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஜோதிடங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு ஒளியை ஏற்றுங்கள், அந்த ஒளியில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். அந்த எந்த சூழ்நிலையிலும் இந்த விளக்கு உங்களை காப்பாற்றும், இந்த ஒளி காப்பாற்றும் என்று கூறி அடுத்த கருத்தரங்கில் நாம் சந்திப்போம். என்னுடைய பெயர் உபயம் வேலு சிவா. என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.